सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं जैनवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यम् शंकराचार्यमुदास्य पद्मपादं च अस्तामलकं च शिष्यं तं तौरकं वाक्यकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आचार्यपादैः ஆதிசங்கர பகவத்பாதாள் அவர்களால் அருளப்பட்ட மந்திர மாத்ருகா புஷ்பமாலா அவஹா அப்படின்ற கிரந்தத்தை பார்க்கணும். வசத்தியான ஒரு கிரந்தம், தாத்த உபாசனையினுடைய பினாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தோத்திரமாக கருதப்படுகிறது. அதுக்கு பேர் மந்திர மாத்ருகா புஷ்பமாலா அவஹா அப்படின்னு. நம்ம பாரத தேசத்துல சேத்து ஹிமாச்சலம் 3 விதமான உபாசனை ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. ஒண்ணு சிவ உபாசனை, எல்லாருக்கும் தெரியும். சைவ சித்தாந்தம் சிவ உபாசனைகள்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு. அப்புறம் விஷ்ணு உபாசனை இல்லையா, நிறைய பாகவத பிரியர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாம் சைவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படின்னு இருக்கார்கள். இதே மாதிரி சாக்த உபாசனை, அம்பாளை அம்மாவாக பார்த்து உபாசனை பண்றது, சக்தி உபாசனை, தாயாக பாவித்து உபாசனை பண்ணக்கூடியது, அப்படி சக்தி உபாசனை. இப்படி 3 விதமான உபாசனைகள் இங்க இருக்கு. பெரும்பாலும் நாம புரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, இதெல்லாம் ஒரு காலி கிராமத்துல விஷ்ணுவை வரித்து செய்யக்கூடிய உபாசனை, விஷ்ணு உபாசனை. வானலிங்கத்துல அல்லது கோவில்ல இருக்கக்கூடிய லிங்கத்துல சிவனை கற்பனை பண்ணி பண்ணக்கூடிய உபாசனை சைவ உபாசனை. ஸ்ரீசக்கரம் எல்லாம் அம்பாளுடைய உருவம், இதுல நாம பண்ணக்கூடியதை கல்பனை பண்ணி மகாவா நினைத்து கொண்டு பண்ணக்கூடிய உபாசனை சக்தி உபாசனை அப்படின்னு இருக்கு. இந்த உபாசனைகள்லாம் கலியில ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. வேதத்தை எடுத்து பார்த்தோம்னா உபனிஷத்துகள்ல வைஸ்வானர உபாசனை, தாண்டில்ய உபாசனை, அப்படி எல்லாம் நிறைய பிரம்ம உபாசனைகள்லாம் சொல்லியிருக்கு. ஆகாஷவை சக்ஷுர்வை பிரம்மா, ஆகாஷவை பிரம்மா, ஸ்ரோத்ரம் பிரம்மா, மனோவை பிரம்மா, இப்படிலாம் உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. ஆனா அந்த உபாசனைகள்லாம் இப்ப எங்க இருக்க கலியில அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எங்கேயும் கிடைக்கப்படுவது இல்லை. ஆனா இந்த 3 உபாசனையும் சேத்து ஹிமாச்சலம் ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதுல சக்தி உபாசனை அப்படின்றதுதான் நம்மளுடைய டாபிக்கா இருக்கிறதுனால பாக்கி 2ம் வசதி தான். அதை வச்சுட்டு சக்தி உபாசனைன்னு ஒண்ணு. இந்த சக்தி உபாசனை ரொம்ப ஃபேமஸாக பாரத தேசத்துல இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. காஷ்மீர சைவிசம்ல காஷ்மீர்ல ரொம்ப பிரபலமாக இருந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கும் பெரிய பெரியவர்கள்லாம் காஷ்மீர்ல இந்த சக்தி உபாசனையில ஒரு பெரிய படித்தவர்கள் பண்டிதர்கள் அங்க இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல தத்த சம்பிரதாயம் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா அங்க சக்தி உபாசனை ரொம்ப பிரபலமாக இருக்கு.
இங்க குஜராத் கூர்க்கியார தேசத்துல, மகாராஷ்டிரா தேசத்துல பாத்தீங்கன்னா அங்கேயே இந்த சக்தி உபாசனை ரொம்ப வசதியாக இருக்கிறது. துல்ஜா பவானி, கோலாப்பூர், மகாலட்சுமி இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இப்படி நினைக்கிறது. அதே மாதிரி வங்காளத்துல பார்த்தா அந்த காளியினுடைய உபாசனை ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. மகாகாளி உபாசனை, தாரா உபாசனை எல்லாம் ரொம்ப ஃபேமஸா கல்கத்தா கல்கத்தா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அஸ்ஸாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா பேரெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். மணிப்பூர், திரிபுரா இங்க எல்லாம் அம்பாளுடைய உபாசனை அப்படி பிரபலண்டாக இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இப்ப கொஞ்சம் கீணமாயிட்டு இருக்கு. இப்படி நம்ம ஊர்ல கேட்கவே வேண்டாம். இந்த பக்கம் மீனாட்சி, அந்த பக்கம் அகிலாண்டேஸ்வரி, இந்த பக்கம் காமாட்சி, அங்க போனான்னாக்கா காசி விசாலாட்சி, இப்படி அநேக விதமான கோவில்கள், அநேக விதமான உபாசனைகள். எம்பி என்ன, யூபி என்ன, ஒரிசால பவதாரணி உபாசனை என்ன, இப்படி விமலா உபாசனை என்ன, இப்படி எல்லாம் பாரத தேசம் முழுக்க இந்த சக்தி உபாசனையானது ரொம்ப ரகசியமாகவும் பரவலாகவும் ஒரு குரூப்புக்குள்ளேயே இருந்து கொண்டு அதான் அப்படியே வளர்ந்து கொண்டே வந்துருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவித்யா உபாசனையானது இது எப்படி அப்படி ஆசேத்து இமாச்சலம் பிரபலமா இருக்கு அப்படின்றதுக்கு காரணம் அந்த வழி வழியா பரம்பரையா சதாசிவ சமாரம்பாம் பகவத் பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு இது வந்துட்டே இருக்குன்றது ஒரு காரணமாக இருந்த போது, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு பேரு. இந்த சக்தி உபாசனைக்கு ஸ்ரீவித்யா, ஸ்ரீனா ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம், பிரம்மான்னு ஒரு அர்த்தம். ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா அப்படின்னு சொல்றது. ஆத்ம வித்யா, பஞ்சதசாட்சரி வித்யா, சோடசாட்சரி வித்யா அப்படின்னு எல்லாம் பேர். ஏன் இதெல்லாம் இப்படி பேர் வந்தது, எப்படி இப்படி பிரபலமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கௌடபாதாச்சாரியா இருக்கு இல்லையா, நம்ம ஆச்சாரியாளுடைய பரமகுருவாக இருக்கக்கூடியவர் இந்த ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரங்கள் அப்படின்னு ஸ்ரீவித்யைக்கு சூத்திரங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு கோவிந்த பகவத் பாதாலாம் வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் தெரியாது நமக்கு. இப்படி இந்த வித்தியானது ரொம்ப பிராச்சீனமாக வந்து கொண்டே இருக்கிறது. அதுல ரொம்ப விசேஷமாக சங்கராச்சாரியார் என்ன பண்ணார், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் நாலா பக்கமும் தன்னுடைய சங்கர மதத்தை ஸ்தாபித்தார். அந்த சங்கர மதத்தை ஸ்தாபிப்பதனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, 4 மகா வாக்கியங்களை 4 பக்கமும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றதோட நிக்காம எல்லாத்துலயும் இந்த உபாசனையும் சேர்ந்து எல்லா இடத்துலயும் சக்த உபாசனையும் சேர்ந்து அவர் பிரதிஷ்டை பண்ணி போயிட்டார். எல்லா சங்கர மடத்திலையும் இப்ப நடக்கக்கூடிய பூஜையெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமாக சாக்தபரமான பூஜைகள் தான் நடக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இப்படி சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்களாலேயும் இது இப்படி பிரபலமாக ஆகிவிட்டது. இப்படி இருக்கக்கூடிய இதுக்கு ஸ்ரீவித்யை அப்படின்னு பேரு. வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய உபாசனைகள் இதுக்குள்ள அப்படியே எப்படியோ போய் இந்த தந்திரங்கள் மூலமாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாகவும் சனக சம்ஹித அப்படின்னு சொல்லக்கூடிய சனக, சனந்தனர், சனாத்மர்கள் இவர்கள்லாம் கூட இந்த உபாசனை பண்ணிதாக நம்ம அறிகிறோம். அவர்கள்லாம் சேர்ந்து நமக்கு புத்தகங்கள்லாம் அருளி இருக்கிறார்கள். அந்த புஸ்தகங்கள்லாம் ரொம்ப வசதியாக இதை இந்த வேத காலத்துல இருந்த உபாசனைகளை எல்லாம் சேர்த்து இதுல ஒன்றாக ஆக்கி இந்த ஸ்ரீவித்யை ஆத்ம வித்யாவாக ஆக்கிவிட்டார்கள். அகங்கிரக உபாசனையும் சேர்ந்து இருக்கு. முக்கிய உபாசனைகள் இருந்த போதிலும் தான் வேற பகவான் வேற என்று பண்ணக்கூடிய உபாசனைகள் தான் பிரபலமாக இருக்கும் பொழுது, இந்த ஸ்ரீவித்யாக்காரர்கள், இந்த சாக்த உபாசனக்காரர்கள் அகங்கிரக உபாசனை, நானே அந்த அம்பாள், நானே அந்த சக்தி, என்னுடைய சக்தியும் அந்த சக்தியும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாசனை, அத்வைத பலமாக பண்ணக்கூடிய உபாசனை அப்படின்றதுனால இதுக்கு பிராபல்யமானது ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிவிட்டது. ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னாக்க அது ரொம்ப கஷ்டமான உபாசனையா இருக்கு.
அது பண்ணணும்னாக்க என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும், ஒரு கணபதி பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த ஒரு மந்திரத்தை ஒரு ஆச்சாரியன் கிட்ட நம்ம வாங்கி கொள்ள வேண்டியிருக்கு. அப்படி அந்த மந்திரத்தை வாங்கி அதை உபாசனை பண்ணி அதனால பண்ணக்கூடிய பூஜையோ அதனால பண்ணக்கூடிய ஹோமத்துக்கு தான் அந்த பலன். இப்ப சண்டி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்குன்னாக்கா அவர் சண்டி மந்திரம் வாங்கிதான் ஆகணும் ஒரு கிட்ட. இப்படி இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீவித்யா பூஜை, இந்த ஸ்ரீவித்யா பூஜைன்றது பெரிய பூஜையாக விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம மடத்தெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து பண்ற மாதிரி இருக்கு. இதை பண்ணணும்னு ஆசைப்படுபவர்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கிரமமாக சில மந்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு இதுக்கெல்லாம் மேக்னம் ஆஃபஸாக ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா பஞ்சதசாட்சரி மந்திரம் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீவித்யா உபாசகர்னால என்ன அர்த்தம்? பஞ்சதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் வாங்கினவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பஞ்சதசாட்சரி மந்திரமானது நம்ம ஊர்ல ஒரு மாதிரி இருக்கு, நார்த்ல ஒரு மாதிரி இருக்கு, ஈஸ்ட்ல ஒரு மாதிரி இருக்கு. இது எப்படி அப்படின்னா பஞ்சதசாட்சரிய ஆதி வித்யை, ஆதி வித்யை, சாதி வித்யை அப்படின்லாம் சொல்லுவது. அது என்ன காதி வித்யை, ஆதி வித்யை, சாதி வித்யை அப்படின்னா கால ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தை மன்மதன் எடுத்து கொடுத்ததுனால இதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா காதி வித்யை அப்படின்னு பேரு. லோபாமுத்ரா அகஸ்தியனுடைய மனைவி பெரிய உபாசகர் இல்லையா? அவளால உலகத்துக்கு அளிக்கப்பட்ட மந்திரம் தான் இந்த கால ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரம். சந்திரனால கொடுக்கப்பட்டதுதான் சாதி வித்யை, சால ஆரம்பிக்கக்கூடியது. இப்படி காதி வித்யை, ஆதி வித்யை, சாதி வித்யன்னு 3 நாள் இருக்கிறது பஞ்சதசிக்குள்ளேயே, ஸ்ரீவித்யா உபாசனைகளுக்குள்ளேயே. அந்த ஸ்ரீவித்யில நம்ம பக்கம்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கிறது நமக்கெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமம். லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஸ்ரீவித்யை மந்திராணாம் தத்ர காதிர்யதா பரா. ஸ்ரீவித்யா மந்திரங்கள்ல ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியது காதி மதத்தை அனுசரித்ததான வித்யை அப்படின்னு சொல்லிருக்கு. அதனாலதான் நம்ம ஊர்ல நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தை ரொம்ப தலையில வச்சு கொண்டாடுறோம். அதுல காதிபரமாக இது இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. புராணாம் ஸ்ரீபுரமிவ அப்படின்னு சொல்லிருக்காரு. சக்தி நாம் லலிதா யதா, சக்தி உபாசனைல லலிதா பரமேஸ்வரி உபாசனை ரொம்ப வசதியா சொல்லியிருக்கு. ஸ்ரீவித்யா உபாசகானாஞ்ச யதா தேவோவர சிவஹா அப்படின்னு இது ரொம்ப பாப்புலரா லலிதா சஹஸ்ரநாமத்தின் மூலமாக ரொம்ப பாப்புலரா இந்த ஸ்ரீவித்யை இருக்கு. அந்தந்த மண்டலிக்காரர்கள் அப்படியே அந்தந்த குருமார்கள்ல இருந்து அது அப்படியே வந்துட்டே இருக்கு. சித்தோகம், மானவோகம் அப்படின்னா திவ்யோகம் அப்படின்னு 3 கூட்டங்களாக அந்தந்த யுகத்திலேருந்து இது அப்படியே கிருதாயுகம், துவாபர யுகம் அப்படின்னு சொல்லி கிருதயுகம் அப்படின்னு அந்த யுகங்களுடைய ஆச்சாரியர்ல இருந்து வந்து கலியுகத்துல வரக்கூடிய ஆச்சாரியர்கள் வரைக்கும் அப்படியே அந்த குரு பரம்பரையானது ரொம்ப விசேஷமாக காக்கப்பட்டு இன்னி வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த ஸ்ரீவித்யா உபாசனை எனக்கூடியது. இந்த ஸ்ரீவித்யா உபாசனைக்கு பேசா இருக்கக்கூடியது பஞ்சதசாட்சரி வித்யா. நான் இப்ப சொன்னேன் பஞ்சதசாட்சரி வித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 விதமான 15 அக்ஷரங்களை கொண்டது. பஞ்ச தச 5 + தச 10, 15 அக்ஷரங்களை உடையதான ஒரு மந்திரத்துக்கு பேரு பஞ்சதசாட்சரின்னு பேரு. இந்த பஞ்சதசாட்சரிக்கு ரொம்ப பிரசித்தமான இடம் இருக்கு. இந்த பஞ்சதசாட்சரி வித்தியை அறிவதற்காக நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னாக்க பிரம்மாண்ட புராணத்துல திரிசேதீஸ்வரத்துல அகஸ்தியரானவர் ஹயக்ரீவனுடைய காலை பிடிச்சிட்டு 3 வருஷம் எங்களுக்கு எப்படியாவது நீங்க எனக்கு சொல்லி தரணும் இந்த பஞ்சதசி வித்யான்னு. அவர் இல்லப்பா, எனக்கு அம்பாள் கிட்ட உத்தரவு வாங்காம நான் சொல்லி தர முடியாது, நீங்க ரொம்ப பெரியவர் அப்படின்னா கேட்க மாட்டேன்னு, விடமாட்டேன்னு, போக மாட்டேன்றார். ப்ரே பண்றார். அந்த சமயத்துல அம்பாளே அங்க பரமேஸ்வரனோட அங்க விஷவாரூடராக வந்திருந்து ஹயகிரியரை பார்த்து, சுவாமி நீங்க அந்த வித்தியை ரகசியமா இருக்கணும்னு சொன்னேன், அதுக்காக உங்களுக்கு யாருக்கும் கொடுக்க சொன்னேன்னு தவிர நல்ல பாத்திரமா இருந்தா நீங்க கொடுக்கலாம், ரகசியன்ற பாத்திரம். ஏன்னா
அப்புறம் லோபாமுத்ராவுடைய ஆத்துக்காரர்களையோ ஆகையினால சொல்லுன்னு சொன்ன உடனேதான் அவர் சொல்லி கொடுத்தாக திரிஷதி கிரந்தத்துல இருந்து நமக்கு தெரியுது. இப்படி ரொம்ப ரகசியமாக ராஜ்யந்தேயம் சிரோதேயம் நதேயா பஞ்சதசாட்சரிலாம் சொல்றது வழக்கம். தலையை கேட்டாலும் கொடுத்தது, ராஜ்யத்தை கேட்டாலும் பஞ்சதசி மந்திரம் உன்னுடைய சீக்கிரட், உன்னுடைய சொத்து, அதை யாருக்கும் கொடுத்துடாத நீ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி வசதியான இந்த கிரந்தம். சரி சார், இவ்வளவு வசத்தின்னு சொல்றீங்க, இவ்வளவு சீக்கிரட்னு சொல்றீங்க, இது எல்லாருக்கும் கிடைக்குமா? இதான் ஆச்சாரியார் வர. எப்படி சில குறிப்பிட்ட ஆளுக்குதான் இதெல்லாம் பரம்பரையா வருது, சில பேருக்கு தான் கொடுக்குறது. ஆனா ஆச்சாரியாருடைய கருணை, அவர் ஆலயம் கருணாலயம் நமக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு என்ன ஆசைன்னா எல்லாருக்கும் இந்த பெனிஃபிட் போய் சேரணும், எல்லாருக்கும் இந்த உபாசனை பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அது என்ன சொல்லியிருக்கு? அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதர்ணவா மகாயாக கிரமாராத்யா பிரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா அப்படின்னு நாமாக்கள்லாம் பார்த்தா விசேஷமாக இருக்கு. இப்படி எல்லாம் பண்றணும்னாக்கா இந்த தர்ப்பணங்கள்லாம் பண்றது, இந்த யாகங்கள்லாம் பண்றது, இந்த பூஜைகள்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்றது, இதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியமா ஆகாது இல்லையோ? அதனால இதெல்லாம் வளர்றதுக்கு விஷயம் தெரிஞ்சவர்கள் பண்ணட்டும். ஆனா எல்லாருக்கும் போகணும்ன்றதுக்காக இந்த பஞ்சதசி மந்திரத்தை அப்படியே ஸ்லோக ரூபமாக இவர் எழுதி, பஞ்சதசியில இருக்கக்கூடிய பஞ்சதச அக்ஷரங்கள் 15 அக்ஷரங்கள் இருக்கு. அந்த அக்ஷரங்களை மாத்திருக்கா என்று சொல்றாங்க. இப்ப சாதாரண நம்ம படிச்சோம்னாக்கா அது வந்து வரங்கள் அப்படின்னு பேரு இல்லையா, பபல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொல்றதெல்லாம் வெஞ்சனங்கள் அப்படின்னு பேரு. அதுக்கெல்லாம் என்ன சொல்றோம் நம்ம? கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்படி சம்ஸ்கிருதத்துல 16 வவல்ஸ் இருக்கு, 35 கான்சனன்ஸ் இருக்கு. அந்த கான்சனன்ஸ் மொத்தம் சேர்த்து 51 மாற்றுக்கைகள் இருக்கு. 51 சக்தி பீடங்கள் பாரத தேசத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. பங்களாதேஷ் உட்பட, பாகிஸ்தான் உட்பட எல்லா இடத்துலயும் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ காலத்துல நம்ம பாரத தேசமாக சுருங்கி விட்டோம் இல்லையா? அந்த காலத்துல என்னென்னமோ ரிசர்ச் எல்லாம் சொல்றாங்க, ரஷ்யா வரைக்கும் நம்மளுடைய எல்லாம் அங்க இருந்திருக்கார்கள் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். இப்படி இருந்த உலகமானது இந்த காலத்தினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் சீன்ல எல்லாம் மாறி போச்சு. ஆன போதிலும் அந்த 51 பீடங்களுக்கு 51 மாத்திரைகளுக்கு 51 பீடங்கள் அம்பாள் இருந்து அருள் பாதித்து கொண்டிருந்தார் இந்த உலகத்தை ஒளிவிப்பதற்கு பொருட்டு. இது தெரிஞ்சுக்கணும். இதுல சாதாரண அக்ஷரமா ன்னு சொல்றதைய மந்திரபூர்வமாக சொன்னீங்கன்னா அது ஸ்ரீவித்யாவனுடைய ஒரு ஸ்டைல். அம் ஆம் இம் ஈம் உம் ஊம் ரும் ரூம் லும் லோம் ஏம் ஐம் ஓம் ஓம் அம் அஹ அப்படின்னு கம் 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 சம் ஜம் ஜம் ஞம் கம் கம் டம் டம் நம் இப்படின்னு சொல்லக்கூடியது 51 மாத்திரைகள். இத இப்படி மாத்திரைகைகள்னு பேர் இந்த அக்ஷரங்கள். இதுல ரொம்ப விசேஷமாக எடுக்கக்கூடிய அக்ஷரங்கள் என்ன, மாத்திரைகைகள் என்ன? 15. அதுதான் பஞ்சதசாட்சரி மந்திரம் அப்படின்னு பேரு. இப்போ பாடத்துக்குள்ள வருவோம். இந்த பஞ்சதசாட்சரின்றது ஒரு மந்திரம்னு சொல்லிட்டேன். மந்திரம்னா என்ன சொன்னா, வேதோக்தமாக இருக்கக்கூடியது எதுவோ மந்திரம். மனநாட் திராயத்தே இது மந்திரம். யார் இதை மனசுல நினைத்து ஜபம் பண்ணுகிறானோ அவனை அந்த மந்திரமானது காப்பாற்றும். காயந்தம் திராயத்தே இது காயத்ரி மந்திரா. யாரு சொல்லுகிறானோ அவனை காப்பாற்றுகிறாள் அந்த காயத்ரி மந்திரம். அதே மாதிரி மனனம் பண்ணா இந்த மந்திரத்தை சொல்லுபவனை அந்த மந்திரமானது இவனை காப்பாற்றுகிறது, இவனை ஓஹோ ஓஹோ என்று உயர்த்துகிறது அப்படின்னு சொல்றதுனால இதுக்கு மந்திரம்னு பேரு. இந்த மந்திரங்களுடைய அவயவங்கள் என்ன? மாத்திருக்கைகள் அப்படின்னு பேரு. அவயவங்கள்னா பார்ட்ஸ். மந்திரத்தினுடைய பார்ட்ஸ் என்ன? மாத்திருக்கைகள். அத மாதிரி இருக்கக்கூடிய 15 அக்ஷரங்களுடைய கா என்று ஆரம்பிக்கக்கூடிய 15 அக்ஷரங்கள். ஏன்னா இதெல்லாம் உபதேசமா இருக்கணும், ரகசியமா இருக்கிறதுனால அதை நான் இப்ப சொல்ல முடியாது. அவ தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க இத பண்ணால. நம்மளா அந்த மந்திரம்னு சொல்லி பண்ணாதானே அது ரகசியமா இருக்கு, உபாசனை ஆயிடும். இப்ப ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டார், ஒரு ஐடியா பண்ணார். அந்த மந்திரங்களுடைய முதல் எழுத்துக்களை வச்சுட்டு 15 ஸ்லோகம் எழுதிட்டார். இப்ப என்னாச்சு, உங்களை அறியாமையே நீங்க இந்த காதி வித்திய பஞ்சதசை இவ்வளவு பெரிய உபாசனையை
நாம மனசனாலேயே இதை சொல்ற மாதிரி பண்ணிட்டார். ரெண்டு விதமான உக்திகளை இதுல கையாண்டுட்டார் ஆச்சாரியார். ஒண்ணு வெளிமுகமாக பகிர்முகமாக பண்ணக்கூடிய பக்தி, அதை விட ரொம்ப வசதி அந்தர்முகமாக பண்ணக்கூடிய ஒரு பக்தி. நீங்க பகவானுக்கு 4 பூ போட்டு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி அது பண்றது, அது கொஞ்சம் படாடோகத்துடன் கூடினது. அதை விட வசதி என்ன, மனசுக்குள்ளேயே பண்ணோம். ரத்தை கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் திவ்யாம்பரம் சிவமானச பூஜா சக்திவாரச பூஜா இப்படி எல்லாம் ஆச்சாரியார் எழுதியிருக்காரு. மனசனால பண்றது விசேஷம் இல்லையா? இப்போ இந்த மந்திர மாத்திருக்கா அப்படின்ற இந்த ஸ்தவத்துல, ஸ்தவம்னா ஸ்தோத்திரம், இதை புஷ்பமாலையாக அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பஞ்சாதசி அக்ஷரத்தையும் வைத்துக் கொண்டு 15 ஸ்லோகங்களை ஒரு மாலை மாதிரி தொடுத்து இதை நாம மனசனால அந்த பகவான் அந்த அம்பாளுக்கு சாத்துறோம். இதனால வரக்கூடிய அபரிவிதமான பலன் என்னன்றதையும் இதுல 17ஆவதுலயும் 18லயும் 16ஆவதுலயும் சொல்ல போறாரு. இப்படி ரொம்ப விசேஷமாக எழுதப்பட்டதான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகமானது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்கா, ரொம்ப அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னா ஸ்ரீபுரத்துல இருக்கா அப்படின்றது தெரியுது. இதெல்லாம் நம்மளால எல்லாம் பார்க்க முடியுமா இல்லையா? உத்தம அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அந்த ரிஷிகளும் அவர்களும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் வந்திருக்கு. அது நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தா அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். சுமேரு மத்திய சிங்கஸ்தா, சுமேரு மலையினுடைய சிகரத்துல இருக்கா. அவள் தான் ஸ்ரீமன் நகர நாயிகா, ஸ்ரீநகரத்தினுடைய நாயிகையாக அம்பாள் தான் இருக்கா. சிந்தாமணி கிரகாந்தஸ்தா, அவள் அந்த சிந்தாமணின்ற ஒரு கிரகத்துலதான் அவள் இருந்து கொண்டிருக்கிறாள். அங்க என்ன இருக்கு, பஞ்ச பிரம்மாசனஸ்திதா, அங்க பிரம்மா விஷ்ணு இவர்கள்லாம் கட்டில் காலாக இருக்காங்க. சதாசிவம் படுக்கையா இருக்கார். அதுக்கு மேல அம்பாளானவள் உட்கார்ந்து இருக்கார். காமேஸ்வரி காமேஸ்வரனாக அம்பாள் உட்கார்ந்து இருக்காள் அப்படின்னு லலிதா பரமேஸ்வரியாக அங்கே வீட்டிருக்கிறாள் அப்படின்னு பாக்குறோம். அந்த ஸ்ரீநகரம் எப்படி இருக்கு, கற்பனைக்கு அப்பாற்பட்டதான ஒரு நகரம். மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவன வாசினி, அங்க தாமரை காடெல்லாம் இருக்கு, கதம்ப வனம் இருக்கு. அதுல ஒரு சுதாசாகர மத்தியஸ்தா, சுதாசாகரம் அப்படின்னா அமிர்த கடல் இருக்கு. அங்க ஒரு மணி தீபம் இல்லையா, மணிப்பூர் அப்படின்றத அங்க மணி தீபம் இருக்கு. அங்கதான் இந்த காமாட்சி காமதாயினி உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு சொல்றது இல்லையா? அதே மாதிரி நம்ம உபச்சாரம் பண்ணும் பொழுது, ஸ்ரீ வித்யா பூஜையில பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்றோம், அம்பாளை ஆவாகனம் பண்ண பிறகு அந்த அம்பாள் எங்க இருக்கா அப்படின்றத ரொம்ப விசேஷமாக அமிர்தாம்போதினிதையே நமஹ, அந்த அமிர்த கடல்ல இருக்க, ரத்ன தீபா நமஹ, ரத்ன தீபத்துல இருக்க, கல்ப வாட்டிகா, சந்தான வாட்டிகா, ஹரிச்சந்திர வாட்டிகா, மந்தார வாட்டிகா, பாரியால வாட்டிகா, இதெல்லாம் தேவலோகத்து விஷயங்கள் இல்ல. இதெல்லாம் என்ன பவர்னாக்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கு ஸ்ரீபுரத்துல. அது மாத்திரம் இல்ல, அது உள்ள நிறைய பிராகாரங்கள், புஷ்பராக பிராகாரம், பத்மராக பிராகாரம், கோமேதக பிராகாரம், வஜ்ரரத்ன பிராகாரம், வைடூரிய ரத்ன பிராகாரம், 9 பிராகாரங்கள்லாம் இருக்கு. அதுதான் நம்ம 9 ஜெம்ஸ்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உள்ள போனா அந்த இடத்துல மகாபத்மாடவி அப்படின்னு தாமரை காடு இருக்கு. அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு சிந்தாமணி இருக்கு. அந்த சிந்தாமணியில தான் அவர் எப்படி இருக்கார், அதுக்கு 4 வாசல் இருக்கு. அது என்ன, தட்சிணாம்நாயம், பூர்வாம்நாயம், பশ্চিமாம்நாயம், உத்தராம்நாயம். அதுல உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 கட்டில் கால் இருக்கு. அது எப்படி, பிரம்மமயேக பஞ்சபாதாய நமஹ, விஷ்ணுமயம், ருத்ரமய, ஈஸ்வரமய, சதாசிவமய, இப்படி எல்லாம் இருக்கு. அம்பாள் வீட்டு கொண்டு இருக்கிறாள்னு சொல்லிதான் நம்ம பூஜைக்குள்ள பிரவேசம் பண்றோம். இப்ப ஏற்பட்ட இதை நம்ம மனசுல இது பெரிய உபாசனை. நீங்க பூஜை பண்ணும் பொழுது, நீங்க அவசர அவசரமா பண்ணும் போது, ஆனா இந்த மாதிரி ஸ்தோத்திரமா படிக்கும் போது நம்ம அர்த்தம் தெரிஞ்சு படிச்சோமே ஆனால் அது ஒரு பெரிய உபாசனையாகி அந்த பூஜை பண்ண பலனை விட பல மடங்கான பலனை கொடுக்கக்கூடியதாக அமையட்டும்னு ஆச்சாரியால் எப்படி எழுதியிருக்காரு. முதல் ஸ்லோகத்துல அம்பாளுடைய இருக்கிற இடத்த நமக்கு புரிய வைக்க போறார். 2வது அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்றார். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு எப்படி நம்ம ஆசனம்,
பாத்தியம் கொடுக்கறது, அர்க்கியம் கொடுக்கறது, ஆச்சமணியம் கொடுக்கறது, எப்படி பூஜை பண்றதுன்றது அப்படியே ஸ்லோகத்திலே சொல்றாரு. நீங்க இந்த ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா ஒரு பெரிய மகா யாகமே பண்ண மாதிரி, ஒரு பெரிய பூஜை பண்ண மாதிரியான பலன் வரா மாதிரியான ஒரு சத்தியான ஒரு எண்ணத்தோட ஆச்சாரியார் கொடுத்திருக்கிறார். இதுக்கு இவ்வளவு ப்ரில்யூட் தேவைப்படுறதுனால நிறைய டைம் எடுத்துட்டேன். இதோடைய முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்ப்போம். तल्लोल्लोसितामृताब्धि लहरी मध्ये विराजन्ने मणिद्वीपे कल्पकवाटिका परिवृते कादम्बवाटीज्वले रत्नस्तंभ सहस्र निर्मित सभा मध्ये विमानोत्तमे चिन्तारत्न विनिर्मितं जननिते सिंहासनं भावये. அவன் என் மனசனால அம்பாள் எப்படி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்றத இப்ப பாவிக்க போறோம். இவ்வளவு அழகா பாவிக்கணும்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கான்றத பாத்தீங்கன்னா நீங்க ரசிச்சு கேட்டா இந்த மகத்துவமானது நன்கு புரியும். கல்லோலோசிதா, கல்லோல உல்லசித அப்படின்னு பிரிக்கணும். கல்லோலம் அப்படின்னாக்க உயர்ந்த அலைகள், பெரிய அலைகள் வருது இல்லையா, அப்படி அலைகளோட கூடியதாகவும், உல்லசிதம் அப்படின்னாக்கா அப்படி பிரகாசிக்கிறது. அந்த அலைகள் எல்லாம் உயர்ந்த அலைகளோட பிரகாசித்து இருக்கிறது. எங்க அமிர்த கடல் சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னாரு இல்லையா, அந்த அமிர்த கடல், அமிர்தா அப்படின்னாக்க கடல், அமிர்த கடல். அந்த அமிர்த கடலினுடைய சமுத்திரத்தினுடைய பெருக்கு, அதனுடைய லஹரி, அது சௌந்தரிய லஹரின்னா நம்ம பார்க்கிறோம், பிரவாகம் அர்த்தம். உயர்ந்த அலைகளோட பிரகாசி, கல்லோல உல்லசித, உயர்ந்த அலைகளோட பிரகாசிக்கிற அமிர்தாப்தி, அமிர்த சமுத்திரத்தினுடைய லஹரி, அதனுடைய பிரவாகத்துல மத்தியே, அதுக்கு நடுவுல அழகான தீபம் இருக்கு. அது என்ன தீபம்? மணித்வீபே அப்படின்னாரு விராஜன். அந்த இடத்துல ஒரு மணித்வீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல விராஜன் அம்பாள் விளங்குகிறாள். மஞ்ச்பர் விராஜன்தே அப்படின்னு சொல்றாரு மீட்டிங்லாம் வந்தால விளங்குகிறவள் அப்படின்னு இருக்கும். இப்படி அந்த மணிபூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மணித்வீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீபம் இருக்கு. எங்க? அந்த அமிர்த சமுத்திரத்துக்கு நடுவுல. அங்க கல்பக வாட்டிகா பரிவிருத்தே, கல்பக விருட்சம், சந்தான விருட்சம், ஹரிச்சந்தன விருட்சம், அநேக விதமான தேவலோகத்து தாருக்கள் எல்லாம் இல்லையா, இதெல்லாம் நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு வேண்டுவனை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த கல்ப விருட்சங்கள்லாம் கூட்டத்து, அந்த கல்பக வாட்டிகா, கல்ப கூட்டம், இப்படிப்பட்ட ஒரு காடு மாதிரி இந்த கல்பக விருட்சங்கள்லாம் பரிவிருத்தே, பரிவிருத்தேன சுற்றி சூழ்ந்து இருக்கிறது. கல்பக விருட்சங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய காதம்பவாட்டி உஜ்வலே, அங்க கதம்பவனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கதம்பவனம் ஒரு தேவலோகத்து ஒரு வாசனையோட ஒரு வனம் இல்லையா, அந்த இடத்துல கதம்பவனம் அப்படின்னு பேரு. கதம்பவனம் எனக்கூடிய ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கார்டன் அப்படி வச்சுக்கணும் இல்ல. அப்படி ஜொலிக்கிறது அது கதம்பவாணி உஜ்வல. இதுக்கு நடுவுல நீங்க கஷ்டப்பட்டு போனா ரத்ன ஸ்தம்ப சஹஸ்ர நிர்மித சபா மத்தியே, ரத்ன ஸ்தம்பங்கள், ரத்னமயமான ஆயிரக்கணக்கான சகஸ்ர ஸ்தம்பா, ஆயிரக்கணக்கான மாணிக்கம் என்ன, கோமேதகம் என்ன, நம்ம சொன்னோம் இல்லையா, வைரம் என்ன, வைடூரியம் என்ன, மாணிக்கம் என்ன, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பிரகாரங்களோடு இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான தூண்களால நிர்மாணம் செய்யப்பட்ட சபா மத்தியே ஒரு பெரிய சபை. அந்த சபையில ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துக்கு மத்தியத்துல பாத்தீங்கன்னா ஒரு விமானம் இருக்கு. இப்ப கூட நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனா என்ன பண்றோம், பெரியவாள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பிரதட்சணை அப்படி ஓரமா விமானத்தெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கோவிலுக்கு போகும்போது இந்த சிந்தனையோட போனாதான் அதுக்கு உபாசனையான பலன் கொடுக்கும். நம்ம எதையோ நினைச்சிட்டு கோவில சுற்றி வந்தோம்னாக்கா என்ன கிடைக்கும் நமக்கு தெரியும், நமக்கு இப்ப கிடைக்கிற பலன் தான் கிடைக்கும். இப்படி அந்த மண்டபம் இருக்கு, அந்த விமானம் இருக்கு. அந்த அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க விமான உத்தமே, அந்த உத்தமமான விமானத்துல சிந்தாரத்ன விநிர்மித சிந்தாமணி அப்படின்னு ஒரு
தேவலோகத்து மணி. அது என்ன அப்படின்னாக்கா இந்த வைடூரியம் புஷ்பராகம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம், அவ்வளவுதான். நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுடைய அழகை அது மேன்மைப்படுத்தி காண்பிக்கும், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் போகாது. ஆனா இந்த சிந்தாமணி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கல, அதுலயே அம்பாளானவளுடைய கிரகம், அவளுடைய அந்த மண்டபம் கருவறை எப்படி தெரியுமா இருக்கு? சிந்தாமணி மண்டபமாக இருக்கு. சிந்தாமணின்னா என்ன? நீங்க என்ன சிந்தனை பண்றீங்களோ அதை கொடுக்கக்கூடியதான கெப்பாசிட்டி அந்த கருவறைக்கும் அந்த அம்பாள் உட்கார்ந்து சீட்டுக்கு இருக்கு. அதனாலதான் சிந்தாமணி அப்படின்னு சொல்றோம். நீங்க நினைக்கிறதை அது இம்மீடியட்டா கொடுக்கும். என்ன, நம்ம எத்தனையோ கவலையோட கோயிலுக்கு போறோம். என் குழந்தைக்கு என்னென்ன இருக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் கவலைகளோட சிந்தனையோட போனோம். அம்பாள் என்ன பண்றா, உங்களை அறியாமே எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்டே வந்தான். ஆனா நம்ம தான் மறந்துட்டோம். எல்லாத்தையும் அவதான் முடிச்சு கொடுத்துருக்கா நம்ம. ஆனா எல்லாம் நமக்கு மேல இருக்கக்கூடிய விஷயத்த பார்த்து நம்ம அனுபவிக்கிற விஷயத்த போட்டு விட்டுட்டோம் நம்ம இல்லையா. நமக்கு இவ்வளவு அம்பாள் கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியாம மேல மேல பேராசை இப்படி வந்துருக்கு. இப்படி நினைக்கதே கொடுக்கக்கூடிய சிந்தா ரத்ன விநிர்மிதா, அந்த சிந்தாமணியினால செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்துல சிந்தாமணியில செய்யப்பட்டதான ஒரு சிம்ஹாசனம் இருக்கு. அந்த சிம்ஹாசனம் அப்படின்னாக்க அந்த சிம்மத்தோட இருக்கக்கூடிய ஆசனம். ராஜா அம்பாள் ஸ்ரீ மகாராஜி இல்லையா, இந்த உலகத்துக்கே படியளக்கக்கூடிய சக்கரவர்த்தி இல்லையா அவள். அதனால ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு பேரு. சிம்மாசனத்துல அம்பாளானவள் அப்படி ஸ்ரீமத்தாக உட்கார்ந்து இருக்காள். இப்படிப்பட்ட ஜனனி தே பாவையே, உங்களை இப்படியாக நான் மனசனால நினைக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல. கல்லோல்லோல்லசிதாமிருதாப்தி லஹரி மத்தியே விராஜன்னே மணித்வீபே கல்பகவாட்டிகா பரிவிருதே காதம்பவாட்டி உஜ்வலே ரத்னஸ்தம்ப சஹஸ்ர நிர்மித சபா மத்தியே விமானோத்தமே சிந்தா ரத்ன விநிர்மிதம் ஜனனி. ஏ அம்மாவே, ஐயே, ஜனகர்னா அப்பா, ஜனனின்னா அம்மா. ஜனனி ஜெகதம்பா, ஏ பரமேஸ்வரி, சிம்ஹாசன் நீ அப்படி சிம்மாசனத்துல அப்படி வீட்டு இருக்கிற மாதிரி நான் பாவிக்கிறேன் அப்படின்னு. இதுதான் ஒரு உபாசனை. மனசனாலேயே நம்ம அப்படி போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா. அப்படி போய் ஸ்ரீபுரத்தை யாரும் பார்க்க போறது நமக்கு யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஆச்சாரியார் மாதிரி பெரிய ரிஷீஸ்வரர்கள்லாம் நமக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுது. எதுக்காக? நம்ம மனசுக்குள்ளேயும் அந்த எண்ணத்தை வர வைத்து நம்மளையும் ஓய்விக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல. இப்படியாக இருந்த முதல் ஸ்லோகத்துல இப்படி பார்த்தோம். அடுத்த ஸ்லோகத்துல அம்பாளை எப்படி தியானம் பண்றது. இப்போ அம்பாளுடைய ஆசனம் வரைக்கும் போனீங்க. அம்பாள் எப்படி உட்கார்ந்து இருப்பா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள உட்கார்ந்து இருப்பா. அப்படியே பிரகாசமா இருப்பா. ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குஷம், ஒரு கையில வில்லு, ஒரு கையில அம்பு அப்படின்னு ஒரு பிரசன்ன முகத்தோட உட்கார்ந்து இருக்கா. அப்படி அந்த மனசுல அப்படியே அந்த அம்பாளை சேர்ப்பு வஸ்திரத்தோடையும் அந்த சந்திர கலையோடையும் அப்படியே மனசுல நினைக்கணும். அதற்கு பிறகு என்ன பண்ணணும்? அம்பாளுக்கு பாக்கியம் கொடுக்கணும். அதை அப்படியே ஆசமனம் பண்ணணும். அம்பாளுக்கு இல்லையா எல்லா ஆபரணங்களையும் போட்டு அழகு பார்க்கணும். மாலையை போடணும். புஷ்பத்தை அனுப்பணும். இப்படி பண்ணோம்னா அந்த உபாசனை எல்லாம் நம்ம வேற சிந்தனை எல்லாம் நம்ம அம்பாள் மேலேயே இருக்கு. அந்த அம்பாள் யார? அகமித்யேவ பவானி, நான் தான் அப்படின்ற எண்ணம், அத்வைத சாட்சா்காரமும் வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட அகங்கிரக உபாசனையை எப்படி பண்றதுன்றத நமக்கு ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக எல்லாருக்கும் பலனானது போய் சேர வந்து இதனுடைய முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். மேலும் மேலும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் கிடுகிடுன்னு அடுத்த வார்த்தையில இருந்து பார்க்கலாம். இது ப்ரிவியூ தேவைப்படுறது இல்லையா, வித்யா பத்தி சொல்ல வேண்டியதுனால டைம் ஆகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.